ஹலோ ஸ்வீட்டார்ட், நான் தான் உங்கள் ஹைஜா. இன்றைக்கி நம்ம ஜேகேயோட FF They Sold Me to a Mafia பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் ஜேகே உங்களை அப்படியே காரில் கம்ஃபர்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருப்பாரு. தென் வீட்டுக்கு ரீச் ஆனதும் நீங்கள் ரூம் போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, வயன் இதை பற்றி ஃபீல் பண்ணாதடி, அதை பற்றியே நினச்சிட்ருக்காத. எப்படி ஜேகே மூவ் ஆன் ஆக முடியும்? என்னால் சுத்தமாக முடியல. என் மைண்ட் ஃபுல்லாக அதுவே ரன் ஆகிட்டுருக்கு. வயன் அழுவாதடி. ஏன் ஜேகே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன் எல்லாரும் என்னை தப்பாகவே பார்க்குறாங்க? நான் ஐட்டம் மாதிரி இருக்கேனா ஜேகே? ஹே, அடி வாங்குவ, ஏன் இப்படிலாம் பேசுகிற? ஐயோ, நீ இப்படி பேச வயன், என்னால் உன்னை இப்படி பார்த்துட்டே இருக்க முடியலடி. அந்த ஃப்ராடு நாயை அப்பயே கொன்று போட்டு வந்திருப்பேன். ஆனால் நீ தான் என்ன ஜேகே, கொன்னுடுவியா அவனை? ஆமாம், நீ தடுக்கலை, நான் அப்பயே கொன்னுட்ருப்பேன் உன்னை. எப்படிடி? என்ன ஜேகே, நீ எப்படி நல்லவ மாதிரி பேசுகிற? வயன் என்ன? நீ பண்ணது, நீயும் இது தானே ஜேகே எனக்கு பண்ண? வயன் இங்கே பாரு, என்னமோ பெரிய நல்லவ மாதிரி அப்படி இப்படி பேசுகிற ஜேகே. ஆனால் நீயும் எனக்கு இதே தானே ஜேகே பண்ண? எல்லா வாய்ஸும் ஒரே மாதிரி தான். பாரு வயன், என்னை யார் கூட கம்பேர் பண்ணி பேசாதான்னு உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்ன ஜேகே, கோவருதா? உன்னை பற்றி சொன்னதும் உனக்கு கோவருதில்ல? வயன் இங்கே பாரு, நான் கோவம்லாம் படல. சரி, காமாக பேசலாம். என்ன ஜேகே காமாக பேசலாம்? நீயும் என்னை பார்த்தா பாவமாக கொஞ்சம் கூட உனக்கு தோணல? அப்படியே துடிக்கிற. எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படி சண்டை போட்ட. உனக்கும் அவனுக்கும் என்ன ஜேகே வித்தியாசம்? அதே தான். சீ, அன்றைக்கே நீயே என்கிட்ட அவ்வளோ சீப்பான பிஹேவியர் பண்ண. அப்போது உன்னுடைய எனிமீஸும் அதே மாதிரி தானே இருப்பாங்க, சேம் மென்டாலிட்டியோட. சீ வயன் இங்கே பாரு வயன், அன்றைக்கி ஏதோ தெரியாமல், அது வேறு விஷயம்டி. போதும் ஜேகே, அவன் பண்ணது கூட விட்டுரு. ஆனால் நீ பண்ணதுக்கு பேர் என்னது தெரியுமா ஜேகே? என் பெர்மிஷன் இல்லாமல் அன்றைக்கி நான் எப்படி கெஞ்சிருப்பேன் ஜேகே? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லாமல் எப்படி நடந்துக்கிட்டேன்? நீங்கள் இப்படி பேசினதும் ஜேகே உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் அப்படியே ரூமை விட்டு வெளில போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ரூமில் உட்காந்துருக்கீங்க. தென் அப்படியே ஒரு 1 வீக் நீங்கள் ஜேகே கூட பேசியிருக்கே மாட்டீங்க. ஜேகேவும் பேசியிருக்க மாட்டார் உங்ககிட்ட. ஈவன் நீங்கள் ரூமை விட்டு கூட வெளியில் வந்திருக்கவே மாட்டீங்க. ஜேகேவையும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. 2 பேரும் பார்த்துட்டே ஒரு 1 வீக் ஆயிருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே 1 வீக் கழிச்சு கீழே இறங்கி வரீங்க. அப்போ பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ், ஹாய், நீங்கள் வயன் தானே? அப்போ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க யாரான்னு. வயன், நீங்கள் யார்? நான் வந்து ஜேகேவோட. அப்போ பின்னாடி இருந்து ஜேகே, ஹே குட்டி பிசாசு, நீ என்னடி இந்த பக்கம்? அப்போ ஜேகே வாய்ஸ் கேட்டதும் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே உங்ககிட்ட வராரு ஃப்ரெண்டில். ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்காம அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ வந்தது யாருன்னா ஜேகேவோட சிஸ்டர் ரெமி. டேய் அண்ணா, என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? நீ வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரக்கூடாது. சரி, அதை விடு. அண்ணி, வயன் அண்ணி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என் அண்ணா உங்களை பற்றி சொல்லுவான். ஆனால் நீங்கள் நேரில் பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ரெமி, நீ ரெமி தானே? அட, உங்களுக்கு என் நேம்லாம் தெரியுமா? தெரியும், அண்ணா சொன்னானா? எஸ். ஓ சூப்பர். சரி வாங்க, நீங்களும் நானும் நிறைய இருக்குது பேச வேண்டிய விஷயம். உடனே ஜேகே வந்துட்டு, ஹை, நீ இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். எங்கே போயிட போகிறா? அவன் இங்கே தானே இருக்க போகிறா, அப்போயும் பேசலாம் போ. ஐயோ, இவன் வேற. வயன் அண்ணி, உங்களுக்கு ஓகேவா? நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. அட என்ன நீங்கள் வாங்க போங்கன்னு? நீங்கள் என்ன வா போனேன்னு கூப்பிட்லாம், ரெமினே கூப்பிட்லாம். சரி ரெமி, நீ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, அப்புறம் பேசலாம் நம்ம. ஸோ ரெமி போனதும் நீங்களும் ஜேகேவும் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கீங்க. 2 பேருமே பேசிக்காமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்ககிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் போயிடுறீங்க. ஹை வயன், நில்லடி. பேசவே மாட்டா. ஷோ, இவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஸோ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ரெமியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக டயோங் என்ட்ரி ஆகுறாரு. ஸோ ரெமியை பார்த்ததும்,
ரெமி, நீ எப்படி வந்த? தயவுங்க அண்ணா, நான் இப்போ தான் வந்தேன். ஹா அண்ணாவா? அட ரெமி, நம்மளுக்குள்ளே எதுக்கு இந்த அண்ணாக்காலாம்? நீ என்ன டேனே கூப்பிடலாம். அப்படிலாம் நல்லா இருக்காதே டேன்னு கூப்பிட்டா. தயவுங்க அண்ணாவே இவ்வளோ நல்லா இருக்கு. ஐயோ, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி, உன் இஷ்டம். சரிங்க தயவுங்க அண்ணா. ஐயோ, அண்ணா அண்ணான்னு சாகடிக்கிறாளே. தென் அப்படியே ஜேகே ஜாயின் ஆகுறாரு. அப்போ ஜேகேவும் ரெமியும் எதுவும் இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தயவங்க அப்படியே ரெமியே பார்த்துட்ருக்காரு. இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் தயவங்க பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கது ஜேகே பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, இவ்வளோதுக்கு தயவங்க இப்படி பார்த்துட்ருக்கா? ஸோ ரொம்ப நேரமாக நீங்கள் தயவங்க தான் நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறான் தயம்? என்ன அப்படியே ரெமியே பார்த்துட்ருக்கா? என்ன நடக்குது இவங்க 2 பேருக்குள்ள? தெரியலையே. கேட்க நீங்கள் தயங்கே பார்த்துட்டு இருக்கிறது பிடிக்கல. ஸோ உடனே கான்வர்சேஷனை கழிச்சு விட்றாரு. ஓகே ஓகே, எல்லாம் போங்க போங்க. என்ன ரெமி இங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கா? போ. ஹே அண்ணா, என்னடா எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்கோம், என்ன நடுவில் துரத்தி விடுற? ஸோ நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறத விட்டுட்டீங்க, ஜேகேவை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ரெமி, அப்படியே உட்காந்து அப்படியே கதை பேசிகிட்டே இருப்பியா? விட்டா போதுமே, வாய்க்கிலே பேசுவியே நீ. போடி, இப்போ வேறு வேலையை பாரு போ. லூசாடா நீ தானடா கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்த. அதெல்லாம் இப்போ அப்படி தான், போ போ அப்படின்னு தொட்டி விடுறாரு. வயன் அண்ணி பாருங்க இவனை. சரி வாங்க, நீங்களும் நானும் போய் பேசலாம் வேறு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறா. ஸோ கார்டன் போனதோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ரெமி சொல்கிறா, வயன் அண்ணி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் அண்ணன் உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பான். உங்களுக்கு ஒரே ஷாக்கு. என்னை பற்றி ஜேகே சொன்னானா? இவன் எப்படி நம்மளை பற்றி சொல்லியிருக்க முடியும்? எப்பவுமே நம்மளை அடிச்சுட்டே தானே இருப்பான். ரெமி என்ன சொன்னானை பற்றி? நீங்கள் காலேஜுக்கு ரொம்ப அழகான ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிட்டு வருவீங்களாமே. எங்கள் அண்ணா முக்கால்வாசி நாள் காலேஜ் வந்ததே உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்க்குறதுக்கு தான்வா. வாட் இதெல்லாம் எப்போ சொன்னான் ரெமி ஜேகே உன்ட்டு? மேரேஜ்க்கு பிஃபோரா இல்லை ஆஃப்டரா? பிஃபோர் தான் அண்ணி. அப்போ தான் சொல்லுவான், எப்போ பாரு உங்களை பார்த்தியே நைட் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கெல்லாம் அப்போ உங்களை பார்த்தே ஆகணும்னு தோணிகிட்டே இருக்கும் அண்ணி. ஆனால் எனக்கு டைமே கிடைக்கல. என்னால் உங்கள் மேரேஜுக்குமே வர முடியல. சாரி. அட இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல ரெமி. ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி ஜேகே உங்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பார் ரெமிக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாள்ல. ஸோ அதை பற்றி நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ ரெமி சொல்கிறா, அண்ணி நான் என்ன சொல்லட்டா அண்ணா உங்களை பற்றி என்னென்ன சொன்னார்னு? இல்லை பரவாயில்ல வேண்டாம் ரெமின்னு. அட நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஜேகே ரெமிக்கிட்ட ஃபோனில் சொல்லிகிட்ருக்காரு. ரெமி, இப்போது நான் சின்ன சாம்பிள் மாதிரி சொல்கிறேன் பாரு. சொல்லுடா. இப்போது ஒரு சில ஃபோர்ஹெட்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்? எனக்கு தெரியலையே, நான் சொல்கிறேன் பாரு. உன்னோட ஃபோர்ஹெட்டெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அப்படி நெத்திலே ஒன்று வைக்கணும்னு தோணும்டி. அவ்வளோ கொலவெறியில் சுற்றுற நீ என் மேலே. நடுவில் வராத, நான் சொல்கிறது மாதிரி கேளு. சொல்லு. ஆனால் என் வாயனோட ஃபோர்ஹெட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்? அப்படி அவள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அந்த ஃபோர்ஹெட்லேயே நச்சுன்னு கிஸ் வைக்கணும்னு தோணும்டி. அப்புறம் அவள் நோஸ் இருக்கே, ஐயோ அவள் ஒரு நோஸ் பென் போட்டு வருவாடி ரிங்கு மாடலில். அது பார்த்தேன் நான் பாதி நேரம் செத்துட்டேன். டே உண்மையா ரெமி? அப்புறம் அவளோட அந்த 2 சீக்ஸ் இருக்கே, அவள் என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னோட சீக்ஸை பிடிச்சி புச்சுக்குன்னு சொல்லுவாடி. ஆனால் உண்மையாகவே அவளது தான் அப்படி இருக்கும். அப்படிங்களா சார்? அப்புறம் அவளோட அந்த லிப்ஸ் இருக்கே, டே அண்ணா போதும்டா, நீ என்ன சொல்லவான்னு எனக்கு தெரியும் இப்போது. ரெமி, நீ நினைக்கிற மாதிரி இல்லைடி. இந்த லிப்ஸு மேட்ரு மட்டும் வேண்டாம்ப்பா. நீ என்ன சொல்லுவேன், இந்த பாய்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ எனக்கு தெரியுது நீ அவங்க மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கன்னு. போதும்ப்பா சாமி, இவ்வளோ நேரம் நீ அவங்கள பற்றி என்கிட்ட சொன்னதே போதும். இப்போவே எனக்கு அவங்கள பார்க்கணும் போலியே தோணுது. அதுக்கு என்ன, பார்த்துடலாமே. எப்படி, நான் தான் லண்டனில் இருக்கேனே, நீ கொஞ்ச நாளில் வந்துடுவேன் செல்லும், அப்போ பார்த்துக்கலாம்.
ஸோ ஃப்ளாஷ்பேக் அப்படியே கட் ஆகிட்டு எங்கே நீங்கள் ரியாலிட்டியில் அப்படியே அதை திங்க் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ரெமி, அண்ணி வயன் அண்ணி என்ன இமேஜினேஷனுக்கு போயிட்டீங்களா? ஆ ரெமி என்ன ஆச்சு அண்ணி? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி அவ்வளோதாண்ணா. இன்னும் நிறைய இருக்கா அண்ணி. அண்ணா பார்த்தா பின்னாடி ஜேகே வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜேகேவை பார்த்ததும் சைலண்ட் ஆகிடுறீங்க. ஏ ரெமி, எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கா? வாய் சும்மாவே இருக்காது அவனுக்கு. ஹே, நீ சொன்னது தானடா சொல்கிறேன் நான். ஸோ உங்களால் ஜேகேவை ஃபேஸ் பண்ணவே முடியல. ரெமி நீங்கள் பேசுங்க, நான் போகிறேன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உங்களே பார்த்துட்ருக்காரு. வயன் அண்ணி என்னாச்சு? அண்ணா என்னாச்சு? அவங்க போயிடுறாங்க. அப்போ ஜேகே ரெமியோட ஷோல்டரில் அவரோட ஹேண்ட்ஸை போட்டுட்டு, டே அண்ணா, நான் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டேன்னா, தப்பாக சொல்லிட்டேன்னா? செல்லம், நீ இப்போ தான் ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டுருக்க. என்னடா சொல்கிற? நீ இதே மாதிரி அண்ணா பற்றி நல்ல விஷயம்லாம் சொல்லிவே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெமிக்கு கிஸ் கொடுத்துட்டு ஜேகே ஓடிடுறாரு. ஹே சி, என்னடா இதெல்லாம்? இட்ஸ் எ சிப்ளிங்ஸ் திங்ஸ்மா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டே ஓடிடுறாரு. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் சோகமாக இருந்துட்டுருப்பீங்க. இப்போ ஒரு 3 டேஸாக ரெமி வந்ததும் நீங்கள் ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க மாதிரி ஜேகேக்கு ஃபீல் ஆகுது. தென் அப்படியே ஒரு 4 டேஸ் கழிச்சு ஜேகே உங்கள் ரூமுக்கு வராரு. வயன், சொல்லு ஜேகே. என் திங்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் எடுக்கட்டா? எடுத்துக்கோ ஜேகே. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவரோட ஷர்ட் எடுக்கிறது வராரு. ஸோ கபோர்டில் இருக்க ட்ரெஸ்லாம் கொஞ்சம் எடுத்து ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு, அப்போ நீங்கள் இந்த ஜேகே எங்கே போகிறான்? ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறானே, என்னை விட்டு எங்கே தனியாக எங்கேயாவது போகிறானா? ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க இதை திங்க் பண்ணிவிட்டு. அப்போ ஜேகே போட்டுட்ருக்க ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு ஷர்ட்டை வியர் பண்ணிக்கிறாரு. அப்போ ஜேகே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணலான்னு போகும்போது நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேவோட பின்னாடி ஃபுல்லாக ஏதோ ரெட் மார்க்காக இருக்குது. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு, ஜங்குக்கா என்னாச்சு பின்னாடி? வயன், என்ன என் பின்னாடி? ஜேகே முதுகில் என்னது? இது பட்டையா? பட்டையாவா? ரெட் மார்க்காக இருக்கே ஜேகே. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறைக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு ஜேகேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திருப்புறீங்க. ஜேகே தள்ளு. என்னது இது? எப்படி தடி பட்டுச்சு உனக்கு? ஹே வயன், ஒன்றும் இல்லை, தள்ளு. ஜேகே ஒன்றை தான் கேட்குற, என்னது அது? வயன், நான் தான் சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லைன்னு. ஜங்குக்கா என்ன என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஸோ ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஷர்ட்டை வியர் பண்ணுறாரு. எப்படி ஜேகேக்கு அடிபட்டிருக்கோன்னா, உங்களை போட்டு ஜேகே அடிச்சிருப்பாள். ஸோ ஜேகேக்கு அவர் மேலே கோவம் வந்துட்டு பெல்ட் வச்சு அவருமே அவரை அடிச்சிட்ருப்பாரு. ஸோ அது உங்களுக்கு தெரிய வருது இப்போது. ஜேகே, இது பெல்ட் மார்க் மாதிரி இருக்கே, என்ன பண்ணிக்கிட்ட? நான் ஒன்றும் பண்ணிக்கல. வயன் தள்ளு. ஜேகே ஷர்ட் போடாத அவருன்னு சொன்னேன். வயன் கையெடு. ஜேகே நான் உங்ககிட்ட தானே பேசுகிறேன் ஜேகே, எப்படி ஆச்சு இது சொல்லு ஜேகே. வயன் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு ஜேகே அப்படியே ஷர்ட் போட்டுகிட்டே போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு பின்னாடி இருந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன், என்னதுலாம்? ஜேகே எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லு, அப்போ தான் நான் ஒன்று விடுவேன். வயன், அது ஏதோ பசங்க கூட சண்டை போடும்போது. சண்டை போடும்போதா? போய் சொல்லாத ஜேகே. ஏய், நான் எப்படி போய் சொல்ல போகிறேன்? நீ போய் சொல்கிற ஜேகே, எப்படி அடிபட்டுச்சு சொல்லு. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே அவரோட ஹேண்ட்ஸை அப்படியே பின்னாடி கொண்டு வந்து உங்களை ஃப்ரண்ட்டில் இழுக்கிறாரு. என்ன ஜேகே? நீங்கள் பாரு, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஏன் நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகே ஷர்ட்டில் பட்டன் கூட போட்டிருக்க மாட்டார். நீங்கள் ஷர்ட்குள்ளே கை விட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவை ஃபோர்ஸாக வாலில் பின் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹே வயன், என்னடி இது? ஜேகே நீ சொல்லு ஜேகே, ஏன் ஜேகே இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? உனக்கு இது அடிபட்டுச்சுன்னு மட்டும் சொல்லாத ஜேகே. ஹே, சண்டை போடும்போது அடிபட்டுருச்சுடி, எனக்கு அடிச்சுட்டாங்கடி என்ன. போய் சொல்லாத ஜேகே, மேலே யாராலையும் கை வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் உன்னை நீயே பனிஷ் பண்ணிக்கிட்ட ஜேகே?
யார் பனிஷ் பண்ணிக்கிட்டா? யாரும் அந்த மாதிரி பண்ணிக்கல. ஏன் அகைன் அகைன் போய் சொல்லாத. எனக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினச்சியா? என்னை நானே வச்சுப்பேனா? எனக்காக தானே ஜேகே நீ உன்னே பனிஷ் பண்ணிக்கிட்ட. ஆ, உனக்காக நீ பார்த்த, நான் பார்க்கலனாலும் அதுதான் உண்மை ஜேகே. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தள்ளு. ஹே தள்ளுடி. நான் தள்ள மாட்டேன். நான் கொஞ்ச நேரம் எப்படி இருக்கேன். ஹே பட்டன் கூட போடல, நான் தள்ளு. நான் போக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். ஐயோ இவ வேற வயன். ஜேகே போ ஜேகே நீ. அப்போ டக்குன்னு தயங் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராரு. ஏ மச்சான் இங்கே தானே இருக்க, தயங்குடி தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விடுறாரு ஜேகே. தயம் டே என்னடா பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை. நீ என்னடா உன்னை கூப்பிட்டு போக தான் மச்சான். சரிவா போகலாம். என்ன மச்சான் பட்டன் கூட போடாமல்? ஏய் வாடா போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேக்கு செம்ம ஷையாக இருக்குது. அப்படியே ஷைனஸோட இப்படி கீழே போகிறாரு. கீழே போனால் ஜேகேயோட டேட், ஜேகே சொல்லுங்கள் டேட், நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக ஒரு 1 or 2 வீக் வெளில போகிறேன். டேட் நான் வேணும்னா? இல்லைப்பா நீரு, இது முக்கியமான விஷயம், நான் போய் இதை டீல் பண்ணோம். அப்படி என்ன டேட் முக்கியமான விஷயம் எனக்கு தெரியாமல்? அதில்லை ஜேகே. டேட் அந்த விஷயமா போகிறீங்களா? ஜேகே அப்படி இல்லை டேட், எனக்கு புரியுது. என்னை கூட்டிகிட்டு போகலன்னா நீங்கள் அந்த விஷயமா தான் போவீங்க. நான் தான் சொன்னேனே நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டான்னு. நீங்கள் பாரு ஜேகே, நீ வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் என்னால் விட்டு போக முடியாது. எனக்கு பழகிடுச்சு, இது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட டேட் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிட்டுறாரு. ஸோ ஜேகேவோட டேட் அந்த பிஸ்னஸ் பண்ணுவார்ல, கேர்ள்ஸ் எல்லாம் விற்கிறது. ஸோ ஜேகேக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு தான் வேண்டான்னு சொல்கிறாரு ஜேகே. ஸோ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கிச்சனில் அப்படியே அஜ்மா கூட ஒர்க் பண்ணிகிட்டு பேசிகிட்ருக்கீங்க. அப்போ அவங்க, வயன்மா நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு? நான் தான் செய்கிறேன்ல. பரவாயில்ல அஜ்மா, இதில் என்ன இருக்குது? நான் கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீட்டில்? சும்மா தான் இருக்கேன். அட நீங்கள் வேற ஏம்மா, நீங்கள் வேலை செய்கிறேன்னு வந்துட்டு இந்த ஜேகே பையன் நான் தான் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினச்சிக்கிட்டானா என்ன பண்ணுறது? ஆஹா, ஜேகே அப்படிலாம் வேற நினைப்பானா? யாருக்கு தெரியும், ஒரு வேளை நினைக்கலாம்லம்மா. இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் இப்படி பேசி சிரிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களுக்கு ஆப்போசிட்டில் க்ராஸ் ஆகிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. அப்போ ஜேகே, என்ன இன்னைக்கு சிரிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே, ஏஞ்சல் மாதிரி சிரிக்கிறாளே, என்னவா இருக்கும்? இப்படி அந்த அஜுமா என்ன கதை பேசுது? நம்ம ஏதாச்சும் பேசினா கூட இவ்வளோ சிரிக்க மாட்டாளே. நம்மக்கிட்ட இல்லாதது அந்த அஜுமாட்ட என்ன இருக்குது? கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு உடனே ஓடி போயிட்டு, ஜங்குக்கா என்ன இப்போ தானே பார்த்தோம் அங்கே, அதுக்குள்ளே எப்படி இங்கே ஓடி வந்தா? என்ன விஷயம்? ஜங்குக்கா இந்தா புடி பனானா மில்க் ஷேக். எனக்கு இதுக்கு நான் கேட்கவே இல்லையே. நீ கேட்கவே இல்லை, ஆனால் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. இது கொடுக்கணும்னு தோணுச்சா? வேறு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுதா? சைடு கேப்பில் ஸ்கோர் பண்ணுறான் பாரு. என்ன வேறு என்ன தோணுது? எனக்கு ஒன்றும் தோணல ஜங்குக்கா. தோணலையா? சரிங்க, நான் குடிச்சிக்கிறேன், நீ போ. எனக்கு கொடுக்க மாட்டியா? உனக்கு எது கொடுக்கணும்? இது வந்து சரிங்க ஜங்குக், நீங்கள் குடிங்க, நான் போகிறேன். ஏய் நில்லு, வேறு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுதா? வேறு என்ன தெரில ஜேகே. தோணலையா? சரி அப்போது நான் கொடுக்கிட்டா? நீ என்ன? வேண்டாம் ஜேகே, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஸோ ஜேகே அப்படியே கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக் போகிறீங்க. ஜங்குக்கா என்ன? எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் போகிறேன். ஹே சும்மா தான் சொன்னேன், பயந்து சாவாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜேகே அப்படியே ஃப்ரெண்டில் மூவ் ஆகுறாரு. நீங்கள் போயிருப்பீங்க. போனவங்க ரிட்டன் வந்துட்டு, ஜங்குக்கா என்னடி? என்ன விஷயம் ஏதோ சொல்லுமா? அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு ஜெகியோட சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் கொடுத்து ஓடிடுறீங்க. ஏய் என்ன பண்ண நீ இப்போ?
அடே ஜேகே ஒரே ப்ளஷ்ஷாக இருக்கு எனக்கு, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்ம ஹாப்பியாக அங்கேயே அப்படியே குதிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே இது கிச்சன்லேருந்து பார்த்துட்டு லைட்டாக நீங்களும் ஷை ஆகுறீங்க. அப்புறம் ஒரு 2 days நீங்களும் ஜேகேவும் அப்படி ஐஸாலே பேசிக்கிறீங்க. ஒரே சைட்டிங்காக இருக்குது, ஒரே ஃப்ளையிங் கிஸ் ஐவிங்க்கு இப்படி தான் போகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, பிளஸ்டாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே கார்டனில் நின்றுட்டு பிளான்ஸ்க்கு அப்படியே வாட்டர் சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் நெக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜேகே நான் தான். என்ன ஜேகே என்ன பண்ணுற? பார்த்தா தெரில என்ன பண்ணுறேன்னு. தெரில ஜங்குக்கா எனக்கு கூசணும் தானே பண்ணுறேன். ஜேகே யாராவது ரெமியும் தங்கச்சி பார்த்துச்சுன்னா? என் தங்கச்சிலாம் இல்லை, அது காலேஜ் போயிருக்கு. அப்போ தயங்கோ இல்லை, வெளில போயிருக்கான். ஜங்குக்கா அதுக்குன்னு நீ தள்ளு, எனக்கு பயமாக இருக்கு. ஹேய் பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டேன் நான், இது சும்மா தான். ஜேகே என்னை பார்த்து பயப்படுற மாதிரி நான் பண்ணிட்டேனா? ஜங்குக்கா அப்படி கிடையாது, ஐம் சாரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு அப்படியே போயிட்டு ஒரு சேரில் உட்காந்துட்ருக்காரு. ஜேகே என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன். ஜேகே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கா என்னாச்சு? சாரி, நான் எதுவும் தப்பாக பேசிட்டேன்னா? அப்படி கிடையாது வயன், ஏன் சாரிலாம் கேட்குற? இல்லை ஜேகே, ஏன் என்னை விட்டுட்ட? நீ தான் பயமாக இருக்குன்னு. ஜேகே நான் அப்படி மீன் பண்ணல, எனக்கு இட்ஸ் ஓகே, என் மேலே தான் தப்பு. ஜேகே நான் தப்பாக நினச்சிக்க. நான் உன்னெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், என் மேலே தான் தப்புன்னு நான் என்ன தான் சொல்கிறேன், உன்னை நான் சொல்லலை. நீ இப்படி என் மேலே பயப்படுறதுக்கு நானும் ஒரு ரீசனில். ஜேகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. வயன் ஏன்டி இந்த 1 week என்கிட்ட பேசவே இல்லை நீ? நீ பேசுவேன்னு நான் எவ்வளோ ஏங்குன்னு தெரியுமா? ஜங்குக்கா எனக்கு தெரியும் வயன், நான் பண்ணதும் தப்பு தான், ஆனால் உன் சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். பட் நீ பேசாமல் இருந்தது எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னை திட்டு ஓகேவா? நீ அன்றைக்கி சொன்னல காரில், என்னை திட்டு ஜேகே, ஆனால் என் கூட பேசாமல் மட்டும் இருக்காதுன்னு. அதே தான் வயன் எனக்கும். என்னை நீ திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதுடி. ஜேகே எனக்கு உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தது ஜேகே, ஆனால் என்னால் முடியல. ஆனால் நான் வெயிட் பண்ணேன் நீ வந்து பேசுவேன்னு, ஆனால் நீ பேசலை ஜேகே. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, வயன் நான் ஏன் தெரியுமா பேசலை? எங்கே நான் பேசி அது உனக்கு தப்பாக போய் அப்புறம் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுமே தான் வயன் நான் பேசாமல் இருந்தேன். ஜிகே சாரி வயன். ஜிகே நீ ஏன் ஜிகே சாரிலாம்? ஏன் நான் கேட்கக்கூடாதா? நீ எத்தனை வாட்டி என்கிட்ட சாரி கேட்டிருப்ப. தப்பு என் மேலே இருந்தாலும் நீ தானே வயன் சாரி கேட்ப. ஜிகே நீ சாரியெல்லாம் கேட்க வேண்டாம் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிகேயோட நோஸை அப்படியே ரப் பண்ணுறீங்க. ஜிகே நான் ஒன்று கேட்கட்டா? கேளு. ரெமி அன்னைக்கு சொன்னது உண்மையாகவே உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா ஜேகே? என்னை பற்றி அவ்வளோ சொல்லி வச்சிருக்க அவகிட்ட. ஜேகே என் நோஸ் பண்ண உனக்கு அவ்வளோ பிடிக்குமா ஜேகே? என்கிட்ட சொல்லவே மாட்டேன், ஆனால் நான் ரிமூவ் பண்ணிட்டேனே ஜேகே. அது பயன் ஜேகே. ஜேகே உண்மையாகவே வா அவ்வளோ பிடிக்குமா அண்ணா? பயன் அது இந்த ரெமி வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாடி, எல்லாத்தையும் ஒளறிடுவா. பரவாயில்ல, ஒளர்னதும் நல்லதாக போச்சு. ஆனால் வயன் எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாதுடி. எனக்கு இவ்வளோதான் தெரியும், உன்னோட பியூட்டியை பற்றி ரசிக்க மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எனக்கு அதெல்லாம் தெரியாது வயன். ஜங்குக்கா உண்மையாகவே ஜிகே பரவாயில்ல ஜிகே, ஆனால் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் ஜிகே. என்ன தெரியும்? எங்கே சொல்லு பார்க்கலாம்.
சொல்கிறேன். உனக்கு இந்த வேர்ல்ட்லே 4 பேர்னா ரொம்ப பிடிக்கும். ஒன்று உன்னோட அம்மா, இன்னொன்று உன்னோட டேட், அப்புறம் உன் செல்ல தங்கச்சி ரெமி, அப்புறம் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டயோங். ஓகே. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் இன்னொன்று ஆட் ஆச்சு. அது யார் தெரியுமா? யார் அது? ஒயன். நான் நீ ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கையில் ஸ்டார்ஸ் பார்ப்ப ஜேகே. அதில் வெறும் 4 ஸ்டார் தான் இருக்கும். நீ அந்த 4 ஸ்டாரையுமே உன்னோட ஃபேவரட் பீப்புள்ஸாக நினச்சிப்ப. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அங்கே 5th ஸ்டார் ஆட் ஆச்சு. அது அப்பப்போ வந்துட்டு போகும். ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்கு வயன் மேலே கோவம் வரும்போதெல்லாம் அந்த ஸ்டார் அப்பப்போ மறைஞ்சு போயிட்டு வரும். ஏய், உண்மையாவே ஜேகே, நீ கூட நினச்சி பார்ப்பல ஏன் அந்த ஸ்டார் பிளிங்க் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு இதுதான் ரீசன் போல். அப்புறம் இந்த பன்னி பயலுக்கு மூக்கு மேலேயே கோவம் இருக்கும். யாராவது சின்னதாக ஏதாச்சும் சொன்னால் போதுமே அப்படியே எக்கரி குச்சி அடிப்பான் எல்லாரையும். அப்புறம் உனக்கு பிடிச்ச ஃபுட் ராமியான். உனக்கு ஞாபகம் இருக்கா? காலேஜில் என்கிட்ட ராமியான் சாப்பாடு போகலாம் வரியான்னு கேட்டி. எனக்கு அப்போ புரியல ஜேகே. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நீ என்ன மீனிங்கில் சொன்னேன்னு. ஹே, உண்மை தானே ஜேகே? சரி, இப்படி சீக்கிரட்டை போட்டு உடைக்கிறியடி. அப்புறம் உனக்கு 2 சாங் பிடிக்கும். அதில் ஒன்று ஃபஸ்ட் சொல்கிறேன். வல்லவன் மூவியில் வல்லவா என்னை வெல்லவா அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங்னா இந்த குக்கி பயலுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரியல. இந்த சாங்கில் வர ஸ்டெப்ஸு சீன்ஸு அதெல்லாம் என்னை வச்சு ரீக்ரியேட் பண்ணணுன்னு உனக்கு ஒரு ஆசை, கரெக்டா? ஹை, இது எப்படி உனக்கு தெரியும்? எங்கே தெரியுமே. சரி பண்ணலாமா? ஆசை தான். சரி நீ கண்டினியூ பண்ணு. உனக்கு மலையில் நனைகிறதுனா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிக்கும்னு நீ அதை பழகி வச்சிருக்க. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே. என்ன ஜேகே, கண்டுபிடிச்சிட்டேனா? சரிங்க மேடம், கரெக்டு தான். அப்புறம் உனக்கு பனானா மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும். இதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஓஹோ, அப்படிங்களா சார்? சரிங்க, அடுத்தது சொல்கிறேன். உனக்கு என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் நான் கொஞ்சம் அழகாக ரெடி ஆனால் போதுமே, உடனே அந்த கோவம் உனக்கு போயிடும், கரெக்டா? ஏய், உண்மைதானே ஜேகே? சரி, கரெக்டு தான். ஏன்டி அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வர? ஜேகே, இது மாதிரி கெஸ்லாம் பண்ணாத, நான் சொல்கிறது மட்டும் கேளு. சரி, அடுத்தது உன்னோட செகண்ட் ஃபேவரட் சாங். உனக்கு ஸ்டில் வித் யூ சாங்னா ரொம்ப பிடிக்கும்ல ஜேகே? பிடிக்கும். உனக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாங் வச்சு கேட்ப ஜேகே. ஆனால் உனக்கு அது ஃபீல் ஆகவே ஆகாது. அப்புறம் என்னை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாளும் நீ வீட்டுக்கு போய் அந்த சாங் கேட்குறப்போ உனக்கு அந்த ஃபீல் வந்திருக்கும் ஜேகே. என்னை நீ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்ப, கரெக்டா? கரெக்டா ஜேகே? இப்போ வரைக்குமே நீ அந்த சாங் தானே ஜேகே டெய்லி கேட்டுட்ருக்க? ஸோ ஜேகேக்கு அப்படி ஐஸில் அப்படியே டியர்ஸ் நிற்குது. வைன், அடுத்தது சொல்லு. சரி ஜேகே, உனக்கு உன் டேடா இல்லை நானான்னு கேட்கும்போது நீ உன் டேடை தான் சொல்வ ஜேகே, அது எனக்கே தெரியும். ஆனால் இப்போது கொஞ்சமாக அந்த பிளேஸில் நீ என்ன ரீப்ளேஸ் பண்ணுற அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஜேகே. ஆனால் அது உண்மை கிடையாது. உன் டேடா நானான்னு வரும்போது நீ உன் டேடை தான் சொல்வ. இப்போது எப்போயுமே அந்த பிளேஸில் நீ என்னை வச்சு பார்க்கக்கூட மாட்டே ஜேகே. ஜங்குக்கா, நீ உன் டேட்காக என்ன வேணாலும் செய்வேன், அது எனக்கு தெரியும். ஆனால் என்னோட ஹார்ட்டில் ஒரு சின்ன கார்னரில் நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு தோணுது ஜேகே. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் ஜேகேயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ பேசி முடிச்சதும் நீங்கள் ஆன்சர் எடுத்துடுறீங்க, நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜேகே அப்படியே டக்குன்னு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, வயன் நீ எப்படிலாம் நினைக்கிற, நான் உன்னை விட மாட்டேன்டி, யாருக்காகவுமே நான் உன்னை விட மாட்டேன், அது என் டேடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜேகே, எனக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லையா உனக்கு? அது இல்லை ஜேகே,
ஆனால் என் மனசு சொல்லுது ஏன் ஏன் அப்படி பார்வைன் ப்ளீஸ் இது வரைக்கும் நடந்ததை விட்டுரு. ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. ஜங்குக்கா ஐம் சாரி. நான் ஏதோ தப்பாக பேசியிருந்தா. நீ எதுவும் தப்பாக பேசலை. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே கிச்சனில் நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே யாருமே வீட்டில் இல்லை. ஸோ அப்படியே வாட்ச்மேன் உள்ளே வந்து உங்களை கூப்பிடுறாரு. வயன் மேடம். என்ன அண்ணா? உங்களை பார்க்குறதுக்கு வெளியில் யாரோ வந்திருக்காங்க. என்னையா? உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் சார் வந்து யாரையுமே உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. யார் அது? என்ன பார்க்க? ஜம்மின் ஏதோ வந்துட்டானா? அண்ணா நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குன்னு ஓடி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் தம்பி நின்றுட்டுருக்கான். ராக்கி ராக்கி நீ என்ன பண்ணுறீங்க? அக்கா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சுடி. ஏன்டி உள்ளே விட மாட்டுறாங்க என்ன? ராக்கி நீ ஏன் ராக்கி இங்கே வந்த? ஜேகே ஏதாவது பார்த்து ஜேகே ஏதாவது பண்ணிட போகிறான். ராக்கி என்ன பண்ண போகிறான் அவன்? ஏன் அக்கா உன்னை நான் பார்க்க வரேன், வேறு யார் பார்க்க வரா? ராக்கி அது இல்லை. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. பார்த்தா பின்னாடி ஜேகே வந்து நின்றுட்டுருக்காராம். அப்போ வாட்ச்மேன் பார்த்து சொல்கிறாரு, மேடம் சார் வந்திருக்கார். ஜேகே சார். ஜங்குக்கா எங்கே? அதோ அங்கே வந்துட்டுருக்கார் பாருங்க. ராக்கி நீ அப்படியே போயிடு ராக்கி. உனக்கு புரியுதா? ஜேகே வராமல் பாரு, போடா. என்னக்கா நீ? ஸோ அதுக்குள்ளே ஜேகே வந்துட்டாரு. அப்படியே நின்றுட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கா அது ஒன்றும் இல்லை ராக்கி. சரி நான் உள்ளே வரேன் ஜேகே. வயன் என்ன பேசணுமோ பேசிட்டு உள்ளே சீக்கிரமா. ஜங்குக்கா என்னடி என்ன பேசணுமோ பேசிட்டு வான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே போயிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே ராக்கி கூட வெளில நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. பேசி முடித்ததும் ஜங்குக்கா பேசிட்டேன். என்ன அப்படி என்ன கதை? தம்பி கூட அவ்வளோ நேரம் பேசுவியா நீ? என் கூட மட்டும் அவ்வளோ நேரம் பேச மாட்டேன், மற்ற எல்லாரும் கூடயும் அவ்வளோ நேரம் பேசுகிற. அது இல்லை ஜேகே, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், வா வெளில போகலாம். எங்கே கேட்டுகிட்டே தான் இருப்பியா நீ? வரமாட்டியா? சொன்னாதான் வருவியா? அப்படி இல்லை ஜேகே. இப்போ ரெடி ஆகிட்டு வாப்போ. சரி ஜங்குக்கா என்ன ட்ரெஸ் போடுறது? ஓ ட்ரெஸ்ஸா? நான் சொன்னாதான் போடுவல்ல நீ. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக் மாதிரி கொடுக்குறாரு. இது போடணுமா? ஜேகே எனக்கு இந்த மாதிரிலாம் போட பிடிக்காதுடா. நடிக்காதா? அன்றைக்கி தான் பார்த்தேனே ஃபங்க்ஷனில் அவங்க அப்பா கூட போட்டுருந்தே. ஜேகே அதுவே எனக்கு பிடிக்காம தான் நான் போட்டிருந்தேன். சரி அப்போ பிடிக்காமலே போட்டு வா. ஜேகே எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காதுடா, எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் போகிற இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஜேகே யாரும் இருக்க மாட்டாங்கன்னா எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? ஹேய் இரு, யாரும் இருக்க மாட்டாங்கன்னா நல்ல பிளேஸ் தான், நீயும் நானும் மட்டும்தான். ஜேகே உன்னை நம்பலாம்ல? நம்பலாம் 100% 1000% நம்பலான்னு. சரி ஜங்குக்கா சீக்கிரமா வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஜேகே ஒரு பிளாக் கோட் போட்டிருக்காரு. தம்பனையில் 2 பேர் பிக் இருக்கும் பாருங்க, அந்த ட்ரெஸ் தான் 2 பேரும் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க காரில். இப்போ ஜேகே வைன் ஹாப்பியாக தானே வர? ஜேகே ஹாப்பியாக தான் வரேன். ஏதோ மனசில் வெஸ்ட்டெலாம் வரல, ஏதோ பயந்துட்டெல்லாம் வரல கூட, லிட்டில் பிட். ஹேய் என்னை நம்புடி. சரி ஜேகே நம்புகிறேன். எங்கே தான் போகிறோம்? அதான் சர்ப்ரைஸ், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி ஜங்குக்கா. ஸோ அப்படியே அந்த பிளேஸ் ரீச் ஆகிட்டீங்க. காரை விட்டு வெளிலரும்போது டக்குன்னு ஜேகே உங்கள் ஐஸை அவளோட ஹேண்ட்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணல, நம்ம போகலாம், சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேனே. ஜேகே எனக்கு பயமாக இருக்குது. பாருவா நீ இப்படிலாம் பண்ணாதடி, எனக்கு கஷ்டமாக இருக்குடி. சரி சாரி ஜேகே. சரி நீ ஃபீல் பண்ணாத, நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தடுமாறிட்டு போகிறீங்க. அப்போ ஜேகே ஒரு குட்டி போட்டில் அவங்கள ஏற்றுறாரு. ஜேகே இது என்ன ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்கு, என்னால் ஸ்டேபிளாக நிற்கவே முடியல, எனக்கு பயமாக இருக்குது. ஏய் நான் தான் இருக்கல, என்னை பிடிச்சிக்கோடி. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஷர்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே இது என்ன பிளேஸ்? கையை தான் இடண்டா, எனக்கு ஒன்றுமே தெரியல, இருட்டாக இருக்குது. ஏய் பின்ன கண்ணு மூடுனா இருட்டா இல்லாமல்? ஜேகே விளாட நேரம் கிடையாது,
ஸோ அப்படியே போட் மூவ் ஆகுது. ஜேகே என்னது அது? ஸோ செம்ம காற்றடிக்குது. உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு. ஜேகே இது ஷிப்பா? நம்ம ஷிப்பில் போகிறோம்மா? என்னை எதோ கடத்திட்டு போறியா? ஏய் ஓ வயன் லூசுடி. ஆனால் நீ சொல்லு ஜேகே. நம்ம தண்ணியில் இருக்குமா? என்னை தண்ணியில் தூக்கி போட்டுருவியா? ஏய் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உண்மையாகவே தூக்கி போட்டுருவேன். ஜேகே என் கண்ணிலேருந்து கையை எடுடா. இருவன் மிடில் பாயிண்ட் போனதும் எடுக்கிறேன். ஏன் சர்ப்ரைஸ் டி. சரி எவனாவது சர்ப்ரைஸ் இப்படி சொல்லிட்டு தெரிவானா? என் நிலமைய பாரு. ஜேகே சாரி. ஸோ மிடில் பாயிண்ட் போனதும் ஜேகே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா செம்ம வியூவாக இருக்குது. அப்படியே சீக்கு நடுவில் ஒரு குட்டி போட்டில் நீங்களும் ஜேகேவும் மட்டும் இருக்கீங்க. ஃபுல் ஃபோர்ஸில் அப்படியே காற்றடிக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பார்த்துட்டு பிடிச்சிக்கோ, என்ன காற்றுல பறந்துக்கிருந்து போயிட்டு போகிற. ஜேகே அந்த அளவுக்குலாம் இல்லை ஜேகே நான். சரி ஜேகே இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த? இங்கே சன்செட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்டி, வா பார்க்கலாம். ஸோ கரெக்டாக டைமும் ஆகிடுது, சன்னும் செட் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஹாப்பினஸோடு அந்த சன்செட்டை 2 பேரும் பார்க்குறீங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குல்ல ஜேகே? நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சன்செட்டை பார்க்குறேன். இது முன்னாடி பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். வீட்டிலேருந்து நானும் மம்மியும். அதுக்கு பேர்லாம் சன்செட் கிடையாது, ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இதுக்கு பேர் தான் சன்செட். நல்லா இருக்கு ஜேகே. அப்படியே ஜேகே இவங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன ஜேகே இருட்டுற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போகலாமா? இதை வீட்டுக்கெலாம் கிடையாது, எனக்கு இங்கே தான். ஜங்குக்கா இங்கே தான்? எதுக்கு? என்ன பண்ண போகிறோம்? தெரில, என்னென்னமோ. ஜேகே என்ன என்ன இங்கே என்ன இருக்கு? எங்க உன்னோட சின்ன என்ன இருக்கு பாரு. அப்படியே உங்கள் சின்ன ரப் பண்ணிவிட்டு சின்ன அப்படியே மேலே தூக்கி டக்குன்னு கிஸ் அடிச்சிடுறாரு. ஜேகே ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக்கா. சரி ஸோ நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. செம்மையாக இருக்கும் உங்களுக்கு அந்த பிளேஸே. அப்புறம் நீங்கள் அப்படியே பிரேக் பண்ணிட்டு ஜேகே போதும் நாட்டி பாய் அண்ணா நீ. சரி இருவான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு கேக் எடுத்துகிட்டு வர்றாரு. ஜேகே கேக் எதுக்கு? சொல்கிறேன் வாயன். ஜேகே பர்த்டேவா இன்னைக்கு? ஆனால் உன் பர்த்டே இன்னைக்கு கிடையாது, உன் ஸ்டார் பர்த்டே ஏதாச்சா? ஹைச்சி நீ ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிப்பல்ல. ஆனால் ரொம்ப டெல்லுல மைண்டு தான் உனக்கு. ஜேகே சரி சொல்லு. இந்த டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாயன். உன் கூட நான் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு மெமரபிளாக இருக்கணும்னு இந்த கேக் கட் பண்ணலாமா? ஜங்குக்கா கட் பண்ணலாமா? சரி. ஸோ அப்படியே கேக் கட் பண்ணுறீங்க. கேக் கட் பண்ணிட்டு 2 பேரும் ஃபீட் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த நேச்சரை அப்படியே 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. தென் ஜேகே அப்படியே போட்டில் பார்த்துட்ருக்காரு. ஜேகே தூக்கம் வருதா? சரி வீட்டுக்கு போகலாமா? நீ என்ன வீட்டுக்கு போகலான்னு சொல்லிகிட்டே இருக்க? வா நீங்கள் வாடு. இங்கேயா? ஜேகே மேலே 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 என்ன இருக்குது? ஜேகே ஏரோப்ளைனில் போகிறவங்க யாராவது நம்மளை பார்த்துட்டாங்கன்னா? ஹே மக்காடி நீ ப்ரொஃபஸர் தானே நீ, என்னடி படித்த? ஜேகே கிண்டல் பண்ணாத ஜேகே. ஏதோ சரி சரி படு படு. ஸோ உங்களை அவ்வளோ கிட்ட பார்த்ததோ ஜேகே இவங்கிட்ட வயன் ஜங்குக்கா எதுவும் பண்ண வேணாம். ஏய் கேக் சாப்பிட்லாமா? ஜேகே இப்போ தான் சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம். ஆனால் எனக்கு சாப்பிடணும்னு தோணுதே. சரி அதுக்கு இரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கு உங்கள் ஹெட் மேலே தான் இருக்கும். அதை எடுத்து உங்கள் லிப்பில் உங்கள் சின்ன உங்கள் நெக்கு அங்கங்கன்னு தடவி விட்டுட்டாரு. ஜேகே என்ன பண்ணுற நீ? ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ சல்லும். ஜேகே இப்படிலாம் பண்ணாத ஜங்குக்கா, திருட்டு பாயிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை ஃபுல்லாக தடவி வச்சுருப்பாள். அது ஃபுல்லாக அப்படியே லெக் பண்ணுறாரு. ஜங்குக்கா எனக்கு கூசுது. ஏய் சும்மா ரெடி. ஸோ உங்கள் பாடியில் ஃபுல்லாக கேக்கு அப்ளை பண்ணிட்டு அதை ஃபுல்லாக ஜேக்கியோட டங்கு வச்சு லெக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜங்குக்கா என்ன அப்படியே ஒரு சில்கி பெட்ஷீட் எடுத்து உங்கள் மேலே அப்படியே போட்டுட்டு ஜேகே ஜேகே இங்கே வேண்டாம் ஜேகே. ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும் இந்த என்விரான்மெண்ட்.
ஜங்குக்கா எனக்கு ஷையாக இருக்குது. ஆனால் எனக்கு இல்லையே. ஜேகே உனக்கு இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது பார்த்தா என்ன தான் பார்ப்பாங்க, ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீ கீழே இருக்கல்ல. ஜேகே இப்படிலாம் பேசாத ஜேகே. ஸோ ஜேகே உங்கள் ஃப்ராக்கோட ஒரு ஸ்லீவ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அங்கே ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வாட்டி ஜேகே ஃபஸ்ட் பண்ண மாதிரி பண்ண மாட்டார். இப்போது அவ்வளோ பொலைட்டாக காமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ஜேகேவை தடுக்கவே இல்லை. அப்போ ஜேகே வயன் உனக்கு ஓகே இல்லை, எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்க, எனக்கு வேண்டான்னா சொல்லிடுடி. ஜேகே ஜேகே அப்படி இல்லை ஜேகே, எனக்கு ஓகே. ஜங்குக்கா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, ஸோ நீங்களும் ஜேகேவும் அந்த ப்ளேஸில் கப்பல்ஸாக செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஜேகேவும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அப்போ ஜேகே எங்கோ வெளியில் போயிருக்காரு, நீங்கள் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கீங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக உள்ள உங்கள் ஃப்ரெண்ட் மோனா வரா. ஐயோ இந்த ஜேகே பையன் மட்டும் வீட்டில் இருக்கவே கூடாது, பெருமாளே என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃப்ரெண்டில் தாயம். ஹலோ நில்லுங்க, யார்? டாக்டர். டாக்டரா? யார்மா அவனை கூப்பிட்டா? என்ன வைன் மேம்க்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டாங்க. என்ன வைன் உடம்பு சரியில்லையா? இந்த ஜேகே கூட வீட்டில் இல்லையே. அப்பாடா ஜேகே வீட்டில் இல்லை. ஆமாம் சார், வைன் மேம்க்கு எதுவும் உடம்பு சரியில்லையாமே, அதனால தான் கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா? அப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி வைன் வராங்க. ஸோ உங்களை பார்த்ததும் டயம் வயன் என்ன உடம்பு எதுவும் சரியில்லையாமே. அப்போ மோனா டக்குன்னு திரும்பி பார்க்குறா. நீங்கள் மோனாவை பார்த்ததும் லைட்டாக ஷாக் ஆகிட்டு மோ அப்படின்னு சொல்ல வரீங்க. டக்குன்னு மோனா அங்கேருந்து லைட்டாக சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் காட்டுறா. நீங்கள் அதை பார்த்துட்டு ஆமாம் தாயம் லைட்டாக உடம்பு முடியலன்னு. ஓ சரி வயன் நீ போய் செக் பண்ணிக்கோ. ஸோ அப்படியே உள்ளே வராங்க. தயாங்கு மோனானா யாருன்னே தெரியாது, ஆனால் ஜேகேக்கு தெரியும். மோனா ஏன் வந்திருப்பாங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். மீன் போயிட்டு மோனா கிட்ட, மோனா மோனா ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. ஜிம்மினா என்ன ஹெல்ப்டா வேணும்? உனக்கு தெரியும்ல வயன் மேரேஜ் ஆகிட்டு. ஆமாம் ஜிம்மினா சிரிக்கும். அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. நான் பேசவே மாட்டேன். ஐயோ லூசு மோனா, அவள் அங்கே கஷ்டப்படுத்திட்டுருக்கா. என்ன சொல்கிற ஜிமினா? ஜேகேவை நம்பி மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ அவளை பழி வாங்கிட்டுருக்கான். வாட்? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டேன் மோனா, ஆனால் என்னால் ஜேகேவோட வீட்டுக்குள்ளே போகவே முடியல. நீ தான் ஹெல்ப் பண்ணும். நான் என்னடா ஹெல்ப் பண்ணுறது? நீ டாக்டர் மாதிரி கெட்ட போட்டுட்டு ஜேகே வீட்டுக்குள்ளே போகணும். டே ஜேகே என்னை பார்த்துருக்காண்டா, ஜேகேக்கு நான் யாருன்னு கூட தெரியும்டா. ஜேகே வீட்டில் இல்லாத நேரம், அவன் இல்லாத நேரம் எப்படி? நான் ஆள் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஜேகே எப்போ வெளில போகிறானோ அப்போ நீ உள்ளே போயிடு. எனக்கு பயமாக இருக்கே. பாரு மோனா ப்ளீஸ், வைனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? ஏன்னா வைனுக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டாம், ஆனால் ஜேகேனா எனக்கு பயம். ஐயோ ஏண்டி எல்லாம் அந்த ஜேகேக்கு பயந்து சாவுறீங்க? அவன் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. ஆனால் சரி ஓகே நான் போகிறேன் ஜிம்மி, நான் வைனுக்காக உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? சரின்னு சொல்லிட்டு மோனா வராங்க. ஸோ இங்கே ஃப்ளாஷ்பேக் கட் ஆகிட்டு ரியாலிட்டியில் மோனா நீ எப்படி இங்கே வந்த? ஜேகே மட்டும் பார்த்தானா, அதுவும் ஜிம்மின் அமைச்சது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதாண்டி. என்னையும் விட மாட்டான், உன்னையும் விட மாட்டான், ஜிம்மினையும் விட மாட்டான். இங்கே வா, உன்கிட்ட பேசணும், ரூம் போகலாம். சரி மோனா. ஸோ ரூம் போனதும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன்டி இப்படி இவங்கிட்ட வந்து மாட்டிட்டு சாவுற? ஜிம்மினிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். மோனா இப்போது ஜேகே இப்படி கிடையாதுடி, வந்துடுறியா என் கூட? மோனா அப்படி ஜேகே விட்டு நான் எப்படி வர்றது? சாவடிச்சிடுவேன் வயன் உன்னை. மோனா என்ன வயன்? சரி அதை விட மோனா ஏதாச்சும் சாப்பிட்றியா? நான் சாப்பிட்றதுக்காக வந்தேன் இங்கே. ஸோ கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ தாயா அவங்க ஸ்பீடாக அவங்க டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. வைன் கதவு தர வைன் தாயம் மோனா தாயம் தட்டுறாருடி. இதே தானே, அவனுக்கு என்ன தெரியாது விடு. நீங்கள் அப்படியே ஸ்பீடாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ தாயம் வயன் ஜேகே கீழே வந்திருக்கான். வயன் உன் ஃப்ரெண்ட் எங்கேயாவது மறைச்சிவே. தாயம்
ஜேகே உன் ஃப்ரெண்டு எங்கேயாவது மறைச்சி வேடி. தயம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ மோனா அப்படியே ஷாக்கோட தயவங்க பார்த்துட்ருக்கா. அப்போ தயவங்க இருந்துட்டு போலி டாக்டர் இப்போ எங்கேயாவது ஓலிடி வயனை மாட்டிக்கிட்டே விட்டுற போகிற. எங்கே ஒளிகிறது? ஜேகே ஜேகே பேர் சொன்னாவே எனக்கு நடங்குது. நான் எங்கே போய் ஒளிவேன்? அப்போ தயம் அந்த பொண்ணை அப்படியே உள்ளே வச்சு பூட்டிட்டு வயனை கையை பிடிச்சி வெளில எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அப்போ ஜேகே கீழே நின்றுட்டு வயன் என்னடி? ஜேகே ஜேகே ஒன்றும் இல்லை ஜங்குக்கா. சரி வீட்டில் பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். சரி சரி ஜங்குக்கா, பாய். அப்போ ஜேகே போயிடுறாரு. அப்போ நீங்கள் அப்படியே தயவங்க பார்த்துட்டு தயம் ஜேகே போயிட்டானா? வருவானா? வரமாட்டான். நான் அகைன் ரூம் போயிட்டு மோனா கிட்ட, மோனா ஜேகே போயிட்டான்டி. அடி பாவி, ஒரு நிமிஷத்தில் என் ஹார்ட்டே நின்றுடுச்சுடி. இது ஒன்றும் இல்லை, வா. ஏண்டி அவனை பார்த்தாவே எனக்கு நடுங்குதுடி. அப்படி கிடையாதுடி. சரி அதை விடு. அந்த தயங்க பயலுக்கு எப்படி என்ன தெரியும்? அவன் என்னை பார்த்தது கூட இல்லை. எனக்கு அது இல்லை. தயம் எப்படி தெரியும் மோனாவை? எப்படி? இந்த அம்மா நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. போலி டாக்டர் பார்த்தாலே தெரியுது. நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஜேகே எல்லாம் பார்த்துருந்தான், அவ்வளோதான், வாசல்லே வச்சு கண்டுபிடிச்சிருப்பான். சாரி தயம். பேசிட்டீங்களா 2 பேரும்? பேசிட்டு தயம். சரி டாக்டர் கிளம்புனி. போலி டாக்டர் நடிக்க கூட உனக்கு தெரிலல்ல? என்ன படிக்கிற? நான் படிக்கலை, நானும் ப்ரொஃபஸர் தான். ப்ரொஃபஸரா நீ? பார்த்தா அப்படி தெரியலையே. என்னை பார்த்தா தெரியாது, பார்க்க தான். நிறுத்து, போதும் உன் அடிப்பில் என்கிட்ட காட்டாத. கிளம்பி போனி. பேசி முடிச்சாச்சுல்ல? அதான் பேசி முடிச்சாச்சு. சரி அப்போது கிளம்பு. போகும்போது பார்த்து போ, எனக்கு என்ன மாட்டி விட்டுற போகிற. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. போ